எல்லோருக்கும் வணக்கம். டுடே நம்ம அக்ரிகல்ச்சர் ஸ்கீம்ஸ் தான் பார்க்க போறோம். அதாவது வேளாண்மை தொடர்பான திட்டங்கள். இதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வேளாண் சந்தைப்படுத்துதல் தொடர்பான திட்டங்கள் பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஈனம். அதாவது நமக்கு தெரியும் மின்னணு தேசிய வேளாண் சந்தை. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க? ஏப்ரல் 14, 2016 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஈனம் எப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க? ஏப்ரல் 14, 2016 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேளாண் விளை பொருட்களுக்காக ஒரு ஒருங்கிணைந்த தேசிய சந்தையை உருவாக்குவது. அதாவது டிஜிட்டல் நமக்கு வேளாண் விளைபொருட்களுக்காக ஒரு ஒருங்கிணைந்த தேசிய சந்தையை உருவாக்குவது இதோட நோக்கம் சொல்றாங்க. இதன் மூலம் பாத்தீங்கன்னா பல ஏபிஎம்சி மண்டிகளை ஒரு ஒற்றை டிஜிட்டல் தளத்தின் கீழ் ஒன்றிணைத்து இந்தியா முழுவதும் வர்த்தகம் செய்ய உதவுகிறது சொல்றாங்க. அதாவது பல வேளாண் சந்தைகள், அதாவது இப்ப கிராமப்புறமா இருக்கட்டும், நகர்ப்புறம், பல வேளாண் சந்தைகள் இருக்குது. அதெல்லாம் ஒன்றிணைத்து ஒரு ஒற்றை டிஜிட்டல் தளத்தின் கீழ் இந்தியா முழுவதும் வர்த்தகம் செய்ய உதவுவதற்கான இடம் தான் ஈனம். ஓகே, இது எப்ப கொண்டு வந்திருக்காங்க? 2016 ஏப்ரல் 14. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிராமப்புற வேளாண் சந்தைகள். ஓகே, இதோட நோக்கம் பாத்தீங்கன்னா 22,000 கிராமப்புற வார சந்தைகளை ஈனமுடன் இணைக்கப்பட்ட கட்டமைப்பு ரீதியான கிராமப்புற சந்தைகளாக மாற்றுவதுதான் இதோட நோக்கம் சொல்லியிருக்காங்க. ஓகே, அதாவது நமக்கு பாத்தீங்கன்னா இப்ப ஈனாம்ல நிறைய சந்தைகளை ஒன்றிணைத்து ஒரே தளத்துல நம்ம அதோட டீடைல்ஸ் எல்லாம் கேதர் பண்ணிக்கலாம்னு பார்த்தோம். அதே இது இந்த கிராமப்புற வேளாண் சந்தை அதோட ஈனாமோட இணைக்கிறது தான் கிராமப்புற வேளாண் சந்தைகள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேளாண் உள்கட்டமைப்பு நிதி 2020. வேளாண் உள்கட்டமைப்பு நிதினா 2020. இதுல பாத்தீங்கன்னா நடுத்தர மற்றும் நீண்டகால உள்கட்டமைப்பு திட்டங்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ரூபாய் 10,000 கோடி நிதியை கொண்ட ஒரு மத்திய துறை திட்டம் சொல்றாங்க. அதாவது வேளாண் உள்கட்டமைப்பு நிதினா இப்போ நம்ம அக்ரிகல்ச்சருக்காக நிறைய பதனக்கிடங்குகள், அப்போ குளிர்பதன கிடங்குகள், இந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்றாங்கல்ல. அந்த மாதிரி ஒவ்வொரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக ஒரு அமௌண்ட் ஒதுக்குறாங்க. அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 10,000 கோடி. அதுதான் வேளாண் உள்கட்டமைப்பு நிதி. இப்போ 2020 அப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம்பதா யோஜனா. சம்பதா யோஜனா அப்படின்னா பாத்தீங்கன்னா வேளாண் கடல்சார் பதப்படுத்துதல் மற்றும் வேளாண் பதப்படுத்தும் தொகுப்புகளின் மேம்பாடு திட்டம். இது எப்ப கொண்டு வந்திருக்காங்க? மே 2017. ஓகே, சம்பதா யோஜனா வேளாண் கடல்சார் பதப்படுத்துதல் மற்றும் வேளாண் பதப்படுத்தும் தொகுப்புகளின் மேம்பாடு திட்டம் 2017. இதோட நோக்கம் பாருங்க, உணவு பதப்படுத்தும் உள்கட்டமைப்பின் வளர்ச்சியை ஊக்குவிப்பது, பண்ணை அளவிலான உற்பத்தியை மதிப்பு கூட்டல் மற்றும் சந்தைகளுடன் இணைப்பது. இப்ப நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இந்த கோல்ட் ஸ்டோரேஜ், அதாவது குளிர்பதன கிடங்குகள், அப்புறம் வேர் ஹவுஸ், வேளாண் விளைபொருட்களை வைப்பதற்கான வேர் ஹவுஸ், இதெல்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கான மானியம் வழங்கும் ஸ்கீம் தான் பாத்தீங்கன்னா சம்பதா யோஜனா. ஓகே, இதோட நோக்கம் பார்த்துக்கோங்க, உணவு பதப்படுத்துதல் உள்கட்டமைப்பின் வளர்ச்சியை ஊக்குவித்தல். எப்பன்னா மே 2017 கொண்டு வந்திருக்காங்க சம்பதா யோஜனா. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு நீர்ப்பாசன வேளாண்மை நவீனமயமாக்கல் திட்டம். ஓகே, தமிழ்நாடு நீர்ப்பாசன வேளாண்மை நவீனமயமாக்கல் திட்டம். இதுல என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா விவசாயத்தை நவீனமயமாக்குதல், டிஜிட்டல் மயமாக்குதல். அதாவது அக்ரியை நமக்கு டிஜிட்டலைஸ் பண்றது, மேலும் ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தைகளை நவீனமயமாக்கல், டிஜிட்டல் மயமாக்கல். இப்போ ஒவ்வொரு அதுல ஏகப்பட்ட சந்தைகளின் இணைக்கிறோம். இப்போ ஒரு பல சந்தைகளின் தொகுப்பாதான் இருக்குது டிஜிட்டலைஸ்ல. அதுதான் சொல்றாங்க. அதெல்லாம் ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தைகளின் தொகுப்பா இருக்குன்னு சொல்றாங்க. வேளாண் நிறுவனங்களை ஊக்குவித்தல். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு ஆதரித்தல். உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு ஆதரித்தல். நெக்ஸ்ட் நீர்ப்பாசன திறன், பண்ணை உற்பத்தி திறனை மேம்படுத்துதல், சந்தை இணைப்புகளையும் விவசாயிகளின் வருமானத்தையும் வலுப்படுத்துதல். இப்ப இதே பாத்தீங்கன்னா மீன் வளர்ப்பு துறை, கால்நடை வளர்ப்பு, இதெல்லாம் மேம்படுத்துறதுல இதுல வரும். ஓகே, எதுன்னு பாருங்க, தமிழ்நாடு நீர்ப்பாசன வேளாண்மை நவீனமயமாக்கல் திட்டம். அதாவது வேளாண்மை டிஜிட்டலைஸ் பண்றோம், வேளாண் நிறுவனங்களை ஊக்குவித்தல், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு ஆதரித்தல், நீர்ப்பாசன திறன், பண்ணை உற்பத்தி திறன் மேம்படுத்துதல், சந்தை இணைப்புகளை விவசாயிகளின் வருமானத்தையும் மேம்படுத்துதல். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு மீன் வளர்ப்பு, கால்நடை வளர்ப்பு, இதெல்லாம் மேம்படுத்துதல் இதுக்கு கீழே வரும். நெக்ஸ்ட் வேளாண்மையில் டிஜிட்டல் சந்தைப்படுத்துதல்.
இது நமக்கு வந்து ஆல்ரெடி இப்போ வந்து யூஸ் ஆயிட்டு தான் இருக்கு. டிஜிட்டலைஸா வந்து நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அதுபடி பாத்தீங்கன்னா விவசாயிகள் மற்றும் வேளாண் வணிகங்கள் தயாரிப்பு மற்றும் விலை தகவல்களை பகிர வந்து உதவுகிறது. இப்ப என்ன இன்னைக்கு கரண்ட் ரேட்ல இன்னைக்கு வந்து நமக்கு வந்து ஒரு பொருளோட விலை தெரிஞ்சுக்கிறதெல்லாம் வந்து நம்ம டிஜிட்டலைஸ் பண்ணி நம்ம டிஜிட்டலைஸ்ல வந்து ஈஸியா வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் தொழில்துறை புதுப்பிப்புகள் மற்றும் சந்தை போக்குகளை வந்து வழங்குகிறது. விவசாயிகள் மற்றும் வாங்குபவர்களுக்கு இடையே நேரடி தொடர்பை வந்து மேம்படுத்துகிறது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து வாங்குறவங்களுக்கும் சரி விவசாயிகளுக்கும் நேரடி தொடர்பு வந்து இருக்குதுன்னு வந்து சொல்றாங்க. மேலும் இடைத்தரகர்களை சார்ந்திருப்பதை குறைக்கிறது. ஓகே, அந்த இடைத்தரகர்கள் இல்லைன்னா வந்து நமக்கு நேரடி தொடர்பு தானே இருக்கும். ஓகே, அதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, வேளாண்மையில் டிஜிட்டல் சந்தைப்படுத்துதல வந்து எனக்கு என்ன வந்து லாபம்னு பாத்தீங்கன்னா தயாரிப்பு விலை தகவல்களை வந்து பகிர முடியுது. நம்ம ஸ்ட்ரைட்டாவே அதுல வந்து பார்த்துக்கலாம். மேலும் தொழில்துறை புதுப்பிப்புகள் சந்தை போக்குகளை வந்து அதுக்கான ஐடியாலஜிஸ்ல வந்து கிடைக்குது. ஓகே, மேலும் சந்தை விவசாயிகள் வாங்குபவர்களுக்கிடையே நேரடி தொடர்பு மேம்படுத்தப்படுகிறது. இடைத்தரகர்களை சார்ந்திருப்பதை குறைக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் கிஷான் மண்டி. இது வந்து பாத்தீங்கன்னா இலவச ஆன்லைன் விவசாய சந்தை. கிசான் மண்டினா இலவச ஆன்லைன் விவசாய சந்தை. இதுல வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்தோட விளை பொருட்கள், இயந்திரங்கள், கருவிகள் மற்றும் உபகரணங்கள் இதெல்லாம் வந்து அந்த தளத்துல போய் நம்ம வந்து வாங்கிக்கலாம், வித்துக்கலாம், இல்லை விளம்பரப்படுத்தலாம் வந்து சொல்றாங்க. இதெல்லாம் விவசாய விளை பொருட்கள், இயந்திரங்கள், கருவிகள் மற்றும் உபகரணங்கள் இதெல்லாம் வந்து வாங்குறதுக்கான ஒரு சந்தையா இருக்கிறது தான் வந்து கிஷான் மண்டி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்தின் டிஜிட்டல் வேளாண் முயற்சிகள் 2025ல என்னெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா ஈனாம் எக்ஸ்டென்ஷன், அதாவது ஈனாம் விரிவாக்கம் 2025ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதன்படி பாருங்க 247 வர்த்தகம் செய்யக்கூடிய பொருட்கள்ல வந்து உள்ளடக்கிய தரமா வந்து ஈனம் வந்து இருக்குது. எவ்வளவுனா 247 வர்த்தகம் செய்யக்கூடிய பொருட்களை உள்ளடக்கிய தரம். சமீபத்தில் கிரீன் டீ, அஸ்வகந்தா மற்றும் பல்வேறு எண்ணெய்கள் போன்ற உயர் மதிப்புள்ள பொருட்கள்லாம் வந்து இதுல சேர்க்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அதாவது கிரீன் டீ, அஸ்வகந்தா மற்றும் பல்வேறு எண்ணெய்கள் போன்ற உயர் மதிப்புள்ள பொருட்கள் வந்து சேர்க்கப்பட்டுள்ளன. வர்த்தகர்கள் பல்வேறு உரிமங்கள் இல்லாமல் மாநிலங்கள் முழுவதும் விளை பொருட்களை வந்து இதன் மூலம் வந்து வாங்கிக்கலாம் வந்து சொல்றாங்க. அதாவது உரிமங்கள் இல்லாம நம்ம பொருட்களை வர்த்தகர்கள் வந்து வாங்குறதுக்கு வந்து இந்த ஈனாம்ல வந்து ஈஸியா இருக்கு வந்து சொல்றாங்க. ஓகே, இது வந்து 2025ல எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் டிஜிட்டல் வேளாண்மை இயக்கம். ஓகே, இதுக்கான எவ்வளவு நிதி ஒதுக்கீடு பட்ஜெட்ல பண்ணிருக்காங்கன்னா 2817 கோடி. டிஜிட்டல் வேளாண்மை இயக்கத்துக்காக நிதி பாருங்க 2817 கோடி. இது வந்து விவசாயத்திற்கு ஒரு டிஜிட்டல் முதுகெலும்பை உருவாக்குதல். 2026-27க்குள் 11 கோடி விவசாயிகளுக்கு தனித்துவமான டிஜிட்டல் அடையாள அட்டைகளை வந்து வழங்குதல் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் வேளாண்மை இயக்கத்துக்கு வந்து நிதி எவ்வளவு ஒதுக்கீடு பண்ணிருக்காங்கன்னா 2817 கோடி. விவசாயத்திற்கான ஒரு டிஜிட்டல் முதுகெலும்பா நம்ம வந்து உருவாக்குறதுக்காக தான் அந்த இயக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2026-27க்கும் 11 கோடி விவசாயிகளுக்கு தனித்துவமான டிஜிட்டல் அடையாள அட்டை வழங்குதல். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மானியங்கள், திட்டங்கள் மற்றும் ஆன்லைன் சந்தைகளுக்கான எளிதான அணுகல். ஓகே, இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் பயிர் கணக்கெடுப்பு. அதாவது நம்ம வந்து பேப்பர் நோட்ஸ்ல அதுக்கு பதிலா வந்து இப்போ வந்து டிஜிட்டலைஸா வந்து எல்லாமே கணக்கெடுக்கிறாங்க. ஓகே, அதான் வந்து டிஜிட்டல் பயிர் கணக்கெடுப்பு. அதுல வந்து பாத்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு காரிஃப் பருவத்திலிருந்து நாடு தழுவிய அளவில் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த கணக்கெடுப்பு வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க 2025ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து எப்படி கணக்கெடுக்கிறாங்கன்னா பயிர்களை படம் பிடிக்க செயற்கைக்கோள்கள் மற்றும் மொபைல் செயல்களை வந்து பயன்படுத்துறாங்க. ஓகே, பயிர் கணக்கெடுப்பிற்கு மொபைல் மற்றும் மொபைல் செயலிகள் மற்றும் செயற்கைக்கோள்கள் வந்து பயன்படுத்துறாங்க. உற்பத்தியை கணக்கிடவும் நியாயமான சந்தை விலைகளை நிர்ணயிக்கவும் வந்து இது வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகுது வந்து சொல்றாங்க. இப்போ ஒவ்வொரு பயிர்ல வந்து எவ்வளவு வந்து உற்பத்தி வருது, எவ்வளவு வந்து நம்ம வந்து ரேட் வந்து பயிர்களுக்கு வந்து நிர்ணயிக்கலாம். அதுக்கெல்லாம் வந்து இந்த டிஜிட்டல் பயிர் கணக்கெடுப்பு வந்து உதவுகிறதுன்னு வந்து சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிஷான் இ முத்ரா AI chatbot. ஓகே, கிஷான் இ மித்ரா AI chatbot. இது வந்து எதுக்காக பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் UA அடிப்படையிலான 24x7 பல மொழியில வந்து இது வந்து இந்த ஆப் வந்து இருக்குதுன்னு வந்து சொல்றாங்க. ஓகே, கிஷான் இ மித்ரா AI chatbot. இதுல நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா சந்தை விலைகள், பூச்சி மற்றும் நோய் எச்சரிக்கைகள்,
அரசு திட்டங்களுக்கான கொடுப்பனவுகள், மானியங்கள், அது வந்து எவ்வளவு வந்து மானியம் வந்து அமௌண்ட் கொடுக்குறாங்க, இதெல்லாம் வந்து இதுல வந்து தெரிஞ்சுக்கலாம்னு வந்து சொல்றாங்க. ஓகே, கிஷான் இ மித்ரா ஏஐ சாட்பாட். ஓகே, ஒரு டைம் வந்து ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஈனம் மின்னணு தேசிய வேளாண் சந்தை. ஓகே, இது வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க? ஏப்ரல் 14 2016 ஈனம் ஏப்ரல் 14 2016. நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா கிராமப்புற வேளாண் சந்தைகள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து கிராமப்புற வேளாண் சந்தைகள். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேளாண் உள்கட்டமைப்பு நிதி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2020 வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான ஃபண்ட் வந்து எப்ப ஒதுக்கியிருக்காங்க? 2020 வந்து ஒதுக்கியிருக்காங்க. எவ்வளவுன்னு பாருங்க, 10,000 கோடி. நெக்ஸ்ட் வந்து சம்பதா யோஜனா மே 2017. சம்பதா யோஜனா மே 2017. ஓகே, நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு நீர்ப்பாசன வேளாண்மை நவீனமயமாக்கல் திட்டம். தமிழ்நாடு நீர்ப்பாசன வேளாண்மை நவீனமயமாக்கல் திட்டம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேளாண்மையில் டிஜிட்டல் சந்தைப்படுத்துதல். வேளாண்மையில் டிஜிட்டல் சந்தைப்படுத்துதல். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிஷான் மண்டி. ஓகே, கிஷான் மண்டி இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து விவசாய விளைபொருட்கள், இயந்திரங்கள், உபகரணங்கள் இதெல்லாம் வந்து இந்த ஆன்லைன் விவசாயம் மூலமா வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம்னு சொல்றதுதான் வந்து கிஷான் மண்டி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈனம் எக்ஸ்டென்ஷன், ஈனம் விரிவாக்கம். இதுல வந்து பாருங்க, இப்போதைக்கு 247 வர்த்தகம் செய்யக்கூடிய பொருட்களை வந்து உள்ளடக்கிய தளமா வந்து இருக்குது. இது வந்து 2025 கொண்டு வந்து எக்ஸ்டென்ஷன் படி வந்து சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிஜிட்டல் வேளாண்மை இயக்கம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 2026 to 27க்குள் 11 கோடி விவசாயிகளுக்கு தனித்துவமான டிஜிட்டல் அடையாள அட்டை கொடுக்கணும்னு வந்து சொல்றாங்க. ஓகே, அது வந்து டிஜிட்டல் வேளாண்மை இயக்கம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் பயிர் கணக்கெடுப்பு. இது வந்து 2025 வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து நமக்கு வந்து பயிர் உற்பத்தியின் கணக்கெடுக்கவும் நியாயமான சந்தை விலைகளை நிர்ணயிக்கவும் வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிஷான் இ மித்ரா ஏஐ சாட்பாட். இதுல வந்து பாத்தீங்கன்னா சந்தை விலைகள், பூச்சி மற்றும் நோய் எச்சரிக்கைகள், அரசு திட்டங்களுக்கான கொடுப்பனவு, மானியம் தொகை, இதெல்லாம் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து நமக்கு வந்து பல மொழிகள்ல வந்து கிடைக்குதுன்னு சொல்றாங்க. 24/7 வந்து நமக்கு வந்து இது ஒர்க் ஆகுதுன்னு சொல்றாங்க. கிஷான் இ மித்ரா ஏஐ சாட்பாட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.